இந்த புள்ள ரவுண்ட் 2 மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி சிசி வெர்சஸ் ஃபீனிக்ஸு. ஸோ டோர்னமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஃபீனிக்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிக் பாஸ் சரண் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் சைனில் மணி இருக்க போகிறாங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே மகேஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து, இந்த மேட்சோட முதல் பந்து ஏஜ். ஐயோ, ஸ்லிப்பை கொஞ்சம் நவுத்தி வச்சாங்க. சிங்கிள் முதல் பந்தில். செகண்ட் ஒன் லென்த்தில் வச்சுருக்காருங்க. சிங்கிளுக்கான முயற்சி, டபுளாக மாற்ற முடியல. தேர்ட் பால் ஓவரில் பிக் ஸ்விங் அண்ட் மிஸ்ஸிங் நேராக தூக்கி காலில் போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி, திரும்ப பக்கமே நல்ல வேகத்தில் போட்டாங்க. யார்கர் விழுந்துருக்கு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஓவரில் லெக் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். நவீன் அங்கே ஃபீல்டர் சிங்கிளுங்க எதிர்பார்த்தபடி. லாஸ்ட் ஒன் ரூம் கொடுக்குறாரு. எட்ஜிங்க மேலே ஏறி இருக்கு. கேரியாக வாய்ப்பான்னு பார்த்தா டேக்கு நல்ல டேக் எடுத்திருக்காரு. அலட்சியமாக எடுக்கப்பட்ட கேட்சு. மணியோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. செகண்ட் ஓவர் இங்கே ராம்கி போட வந்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இன்ஃபேண்ட் அவர்களை இறக்கியிருக்காங்க. ஓவரில் முதல் 2 பால் வைடு, ரீபால். இந்த பால் டாப் ஏஜ் இந்த யாருங்க, திஸ் ஷுட் பி டேக்கன்னு சொல்லலாம். கேட்சுங்க அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்சு. பிக் ஃபிஷ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே ஹரி வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் பிடிக்கிற முதல் பந்து ஸ்ட்ரெயிட்டு பவுலுங்க. தேர்ட் பால் ஓவரில் நல்ல யார்கர் இன்சைட் எட்ஜில். ஆகாஷங்க ஃபீல்டர் 2 எடுக்க பார்க்குறாங்க. ஃபோர்த் ஒன் ஓவரில் நல்ல பிளே, நல்ல பந்துக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட் அவங்களுடைய முதல் பந்து ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். காட்டன் போல்டு. எஸ் டேக்கன். இம்பேக்ட் கொடுத்துட்ருக்காரு இந்த மேட்ச்சில். மொத்தமாக ராம்கி அவர்கள் இதோட 3வது கேட்ச் பிடிச்சிருக்காங்க. எடுத்த 3 விக்கெட்டுமே அவர் கையில். அதில் பவுலிங் போட்டு 2, ஒரு கேட்ச் ஒன்று எக்ஸ்ட்ராவா. விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்களுடைய நியூ பேட்ஸ்மேன் லோகு பூரோ. லாஸ்ட் ஒன் ஓவரில் அவருடைய முதல் பந்து நல்ல பிளே, தரையோட போதுங்க. லாங் ஆஃப்ல அங்கே ராகுல் அடிச்சிருவாங்க. வெறி கொண்டு ஓடி வந்துட்டாருங்க. 2 பிடிக்கும் முதல் பால். நல்ல ஸ்டார்ட். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. 3 விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. முதல் பந்து லென்த்தில் வச்சுருக்காரு. லென்த்தில் திருப்பி இருக்காரு. அட்வான்ஸ் பண்ணி பார்த்தா ஹரிக்கு இங்கே கனெக்ஷன் கிடைக்கல. செகண்ட் ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி, நேராக தூக்கி காலில் நல்ல வேகத்தில் போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் ஹைட் ஏறி இருக்குன்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டடாக இருந்தா இங்கே 6 எஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஹரிஃப் ரோட் வந்து இந்த பீஸ்ட் மூன் பார்த்தது கிடையாதுண்ணா. நேருக்கு நேராக போயிருக்கு. ஆக்சுவலாக அவர் ஆங்கர் இன்னிங் ஆடி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸ்ட்ரெயிட்டு இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக ஒரு ஹிட் ஆடி நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலாக. அடுத்த பந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி, நேராக தூக்கி காலில் கம்பேக்கிங் பாலிங்க. லாஸ்ட் ரிமைனிங் முதல் இன்னிங்ஸில் நல்ல பிளே, தரையோட போகுது. 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்குது. ரூசோ கிட்ட போயிருக்கு. த்ரோ பெட்டராக வந்திருக்கு. ரன் அவுட்டான்னு பார்த்தா எஸ் ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச் பால். லாஸ்ட் ஒன் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் அங்கே வெரைட்டி போக இங்கே சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒனில் 2 ரன் ஓடிந்தாங்க. ஒரு முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. முதல்ல பேட்டிங் மிச்ச ஆண்டனி சிசி 19 அடிச்சிருக்காங்க. ஸோ 20 தேவை 18 பந்தில். ஃபீனிக்ஸ்க்கு டார்கெட். ஃபீனிக்ஸோட ஓப்பனிங் பேர் சேம் பேர் வராங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் காளி, நான் ஸ்ட்ரைக்கர் சைனில் கிருஷ்ணா இறங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் வித் பால் வந்து மணி வந்திருக்காங்க. 18க்கு 20 தேவை. ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து யார் பக்கம் போதுன்னு பார்ப்போம். முதல் பந்து பேட்டை போட்டிருக்காருங்க. சரண் ப்ரோ வெரைட்டி போகிறாரு. ஐயோ அடித்து ஏற்றிட்டாரு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிருஷ்ணா இருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில்
ஏஜிங்க சரியாக படல. முதல் பால் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்களான்னு பார்த்தா எஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச்சில் டெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இழுத்து பிடிச்சி போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே ராகுல் வராங்க. தென் பால் ஓவரில் ராகுல் அவருடைய முதல் பந்து நல்ல ப்ளே, சென்சிபிளான நாக், சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. எஸ் வெரி கொண்டு வராரு, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எஸ் பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க. இங்கே டபுள் பிரேக் த்ரூ ஓவராக மாதிரி இருக்குது இங்கே மணி அவர்களோட ஓவர். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ராங்கி ப்ரோ வந்திருக்காங்க. 4th ஓவரில் மணி டு ராங்கி பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. ஃபுல்லாக இருந்துச்சு பந்து, அங்கேன்னு திருப்பி இருக்காரு, ஆங்கிளாகவே ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு மணி இந்த ஓவரில் அதுவும் நல்லா வந்து லென்த்தில் வச்சு டர்ன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி, நேராக தூக்கி மேலே டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இவங்களும் எக்கனாமிக்கலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். முதல் ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முதல் ஓவர் முடியல ஐ திங்க் 3 ரன் 1 விக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ மீதமுள்ள 12 உங்களுக்கு 18 தேவை. ஸோ இந்த ஒரு அருண் போட வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் கேட்சுங்க. தேர்ட் எடுத்துட்டார் ஆசிஃப் பாய். எங்க முதல் பால் பிரேக் த்ரூ வந்திருக்கு, 3வது விக்கெட்டை விடுறாங்க ஃபீனிக்ஸ். விக்கெட்டுக்கு போகிறோம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஜாக்சன் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து பிக் ஸ்விங்க்கு போனாங்க. எட்ஜில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த மூலம் 10 பாலில் உங்களுக்கு 17 தேவை. தேர்ட் பால் ஓவரில் அருண் டு ராம்கி ஸ்டம்ப் லைனில் அந்த ஷாட்டா, பட் இந்த தடவை கையில் விழுந்துருக்குங்க. நேருக்கு நேராக தெளிவாக ஃபீல்டிங்க்கு ஆள் வச்சுருந்தாங்க. மணி அவர்கள் நல்ல ஃபீல்டரு. ஆக்சுவலாக இந்த ஷாட் ஒரு 6 அடிச்சு நான் பார்த்துருக்கேன். வாக்குடி டோர்னமெண்ட்டில் அடித்து அதே ஷாட் இந்த தடவை கையில் விழுந்துருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே திலீப் போகிறாங்க. ஃபோர்த் ஒன் ஐடி யாருக்கு இருக்கான முயற்சி, லோ ஃபுல் டாஸ், தரையோட டிரைவு ஆசிஃப் பாய் சிங்கிள். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் பிக் ஸ்விங். ஆமாம் சவுண்டு பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சரியாக படல, சிங்கிள் எடுத்துப்பாங்க. அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க போகிறாங்க ஜாக்சன். கம்ப்ளீட் டாமினேஷன் பார்க்க முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5-4 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஃபீனிக்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6 பாலுக்கு உங்களுக்கு 15 தேவை. இந்த ஓவர் பொறுத்துக்கு லோகோ வந்திருக்காங்க. லெஃப்ட் கட்டர் வெர்சஸ் லெஃப்ட் ஹிட்டரு. ஸோ இந்த ஓவர் மேக்ஸிமம் லெஃப்ட் கட்டர் போடுவாராங்க டவுட்டாக இருக்குது. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஒன்றும் ஸ்டாக் பால் தான் நிறைய போடுவாரோன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. முக்கியமான 6 அதில் முதல் பந்து நேராக தூக்கி மேலே டாட்டா இருக்குது. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் 5க்கு 14 தேவை. ஸ்டாக் பால் விழுந்துச்சுங்க. யாருக்கு விழுந்துச்சு கரெக்டாக பேட்டில் பட்டம் 2க்கான முயற்சி இருக்கும். எடுத்து அடித்தா பெரிய விக்கெட்டாக இருக்கும். எஸ் அவங்க தேவைப்பட்ட விக்கெட் லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரூஸோ வராங்க. 8வது லெஃப்ட்டு. தேர்ட் பால் ஓவரில் சரியாக பாடல, ஆஃப் சைட்லேயே போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பாக இல்லைங்க, குத்திரும். இல்லை ஓடல, மிஸ்ஃபீல்டில் பண்ணல. இங்கே ஓடல, சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. போன பால் போயிட்டு இந்த பால் ரீபால் நல்லா போட்டிருக்காரு. இங்கே ஸ்டாக் பால் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸில் ஒரு யார்கர் வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் ரிமைனிங் இந்த 2 பாலில் உங்களுக்கு 11 ரன் தேவை. 2 6 மேட்சை முடிக்கும். ஒரு 6 ஒரு 4 ட்ரா பண்ணோம். சரியா அப்பல்ல மேட்சை தெளிவாக போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். சிங்கிள். லாஸ்ட் ஒன் மேட்ச்சில் 10 தேவை. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன். சரியாக அப்பல்ல அவங்களும் ஓடல. ஸோ மேட்ச் முடிஞ்சு ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஆண்டனி சிசி வர்சஸ் ஃபீனிக்ஸ் சிசி. ஸோ ஆண்டனி சிசி ஒன் த மேட்ச் அட்வான்ஸ் ஆகிருக்காங்க குவார்ட்டருக்கு. இந்த போல் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் ஆண்டனி சிசி வர்சஸ் எஸ்ஹெச்ஆர்சிசி. ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஹெச்ஆர்சிசி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சுகுமார் இருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக் எதுவும் இல்லை, பாலு. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. குவார்ட்டரோட முதல் பந்து கொஞ்சம் ரூம் கொடுக்குறாரு. அங்கே வந்து திருப்பி இருக்காங்க. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் ஸ்லோவாக போட்டுருக்காருங்க, மேலே பட்டிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் இன்னும் ஸ்லோவாக போட்டுருக்காருங்க. சரியா அப்பல்ல டேரெக்டாக அடித்தா விக்கெட்டு அடிக்க முடியல. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க.
இல்லை பாலா ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஸ்கூப்புக்கான முயற்சி இந்த கீப்பர் எடுப்பார் அழகான கேட்சுங்க. விக்கெட். ஸ்டெக்லிங் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் கொஞ்சம் வேகத்தோடு வந்திருக்கு. இதுவும் கையில் விழுவும்னு நினைக்கிறேன். கீப்பர் கையில் விழுந்து போச்சுங்க. பேக் டு பேக் 2 பால் 2 விக்கெட்டு. ஈஸ்வரன் அவுட் ஆகி போக இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெக்கில் ராம் வந்திருக்காங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. விக்கெட் எடுத்தா ஹேட்ரிக்கு. லாஸ்ட் ஒன் ஓவரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல ஃபீல்டிங் வேறாங்க. டிகே ஃபீல்டர் சிங்கிள் இந்த பந்தில் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ரன்னு 2 விக்கெட்டு. SHRCC. செகண்ட் ஓவருங்க அருண் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் சரியா அப்பல்ல ஸ்ட்ரெயிட் பவுலரிங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஓவர். செகண்ட் ஒன் பெரிய விஷயத்துக்கு மறுபடியும் போயிருக்காங்க. தரையோட போகுது. டபுள் எடுத்தால் மாட்டுவாங்களான்னு பார்ப்போம். ஐயோ வெரைட்டி வந்துட்டார். சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். தேர்ட் பால் ஓவரில் சும்மா ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்ப் லைனில் வந்த பால். இதுவும் எட்ஜு தான். ஓவர் பவர் பண்ண பார்த்தாரு. இந்த கட்டாயத்தில் இருக்காங்க. சிங்கிள் இந்த பந்து. கேரி ஆகுதா? ஆல்மோஸ்ட் பவுண்டரி போயிடுச்சு. பட் எஃபர்ட்டுக்கு 100ங்க. அம்மாடி பிடிச்சிட்டாரோன்னு நினச்சேன். 4 பேர். அருண் அந்த அடுத்த பந்து யாருக்கு அங்கேயே சுத்திருச்சு பந்து. பாட்டமாவது பேட்டில் பட்டுச்சு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் ஏஜன் கானுங்க. பிஃபோர்லேருந்து வந்து ஏற்றுனாரு. குறுக்க பார்த்தாங்க. பெரிய ரீஜன் அடிக்க பார்த்தாங்க. விக்கெட். ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 3 விக்கெட் விட்டுருக்காங்க. SHRCC. ஸ்ட்ரைக்கில் ராம் இருக்காங்க. ரகுவட் நான் ஸ்ட்ரைக்கர் செண்டு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே லெக் கட்டர் லோகு வந்திருக்காங்க. முதல் பந்து சரியா பல்ல போக நினச்சது லெக் சைடு, போனதும் ஆஃப் சைடு. 2 ஓடுறாங்க. மோர் ரன்ஸா இல்லை 2. செகண்ட் ஒன் ஓவரில் கைக்கு உள்ள வாய்ப்பு. டிகே கேட்ச் டேக்கனுங்க. தெளிவாக எடுத்திருக்காரு. இந்த மாதிரி கேட்செல்லாம் விட மாட்டாங்க. அவர் தாங்க காரணம். அந்த குண்டா இருக்காரு பிபி ஏற்றி விட்றாங்க. ராக்கெட் சூப்பர் அசார்னு இருக்கல அவர் தாங்க பிபி ஏற்றி விட்றாரு. ஐயோ சைக்கிளிங் நியூ பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் திரும்பினாங்க. டாட்டா இருக்கு. சைக்கிளிங் நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிச்ச முதல் பால் டாட்டு. அடுத்த பந்து அதுவும் திருப்பியிருக்காங்க. பிஃபோர்லேருந்து நல்லாவே திருப்பியிருக்காரு. ஸ்டார்ட் பால் வருமா? ஒன்று தான் இன்னொரு கட்டுன்னு நினைக்கிறேன். சரியா பாலில் மேலே வாங்கியிருக்காங்க டாட்டு. லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் ஆமாம் செம்ம எடுத்துருக்கு. டாட் பால்ஸ் இருக்காங்க. இதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச SHRCC 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 12 தேவை. 18 பந்தில் ஆண்டனி சிசிக்கு டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா த மேன் வித் பேட். இங்கே பிக் பாஸ் சரண் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் லெஃப்ட்டில் வந்திருக்காங்க. இன்ஃபேன் ப்ரோ இறக்கிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பொறுத்துங்க சீனி வந்திருக்காங்க. முதல் பந்து போல்டுங்க. ரூம் கொடுக்காம போட்டார். ஸ்ட்ரைட்டாகவே ஒரு யார்கர் பேட்டை தூக்கி இறக்கிறதுக்குள்ளே பந்து வந்துருச்சு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ் இங்கே மணி வராங்க. செகண்ட் பால் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து அவருக்கும் ஒரு யார்கர் பேட்டை டைமிங்கில் வச்சார். ஃபைனலில் ஃபீல்டர் கிடையாது. சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் சீனி டு இன்ஃபேண்ட் தெளிவான பேட்டிங். அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு போயிருக்காரு. 2ங்க இதில். அடுத்த பந்து ஐயோ பேட்டுன்னு சொல்லிட்டாங்க. நிற்கிறதுக்கு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. இதில் லாஸ்ட் ஒரு மீனிங் உடம்பாத பேட்டில் பட்டிருக்கு. சப்பா அப்படின்னு பார்த்தா இப்போ ரன் ஓடுவாங்களா? ஏகப்பட்ட மிக்ஸ்அப் நடக்குதுங்க. லாஸ்ட் ஒன் ஸ்கூப் மாதிரி போக பார்த்தாரு. காலில் பட்டுக்கு டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஈஸ்வரன் வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் முதல் பந்து செகண்ட் ஓவரில் பிஹைண்ட் த விக்கெட்டில் தட்டி விட்டு 2 எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் பெரிய ஸ்விங் மிஸ் ஃபீல்டிங். அங்கே சிங்கிள் எடுத்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும்
தேர்ட் பால் ஓவரில் கீப்பர் கைக்கு வந்துருச்சு. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ண பார்த்து டாட் ஆகிருக்கீங்க. அடுத்த வந்து பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருந்திருக்கு. போன பால் இதே தான் ட்ரை பண்ணார். 2 எடுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஐயோ ரிசீவ் பண்ணி அடிக்க முடியல, வந்துட்டார் 2 இங்கே. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா கேட்ச் எடுக்க வேண்டிய கேட்சை கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டில் விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஹரி வராங்க. 1 பவுன்ஸ் ஸ்ட்ரைக்கான இந்த பால் ரீபால். நல்ல பிளே, தரையோடு ஆடி இருக்காரு. அவர் மீட் பண்ணுற முதல் பந்து சிங்கிள் தோற ஓரம் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. ஸோ மீதமில்ல 6 பந்தில் உங்களுக்கு 1 ரன் தேவை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பூமி வந்திருக்காங்க. முதல் பந்து கிராஸ் போயிட்டார். செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். தேர்ட் பால் ஓவரில் பூமி டு ஹரி. ஐயோ சமணவாக இருக்குது பந்து. ஃபோர்த் ஒன், இதுவும் டாட்டுங்க. திங்க் லாஸ்ட் ரிமைனிங் அது 2 அங்கே விக்கெட்டுங்க. ஸோ போன பால் மேன்கார்டை தாண்டி அது அந்த ரன்னோடுக்கு அப்புறம் அது டாட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் பாக்கி இருக்குது. விக்கெட் விடாமல் இந்த பால் டாட்டு போட்டால் கூட ஆண்டனி சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. லாஸ்ட் ஒன் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஓவர் முடிஞ்சு மெய்டனாக இருந்தாலும் மேட்ச் ஜெயித்தது ஆண்டனி சிசி. ஸோ குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு விக்கெட் பேஸில் ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் பிட்வீன் SHR சிசி வெர்சஸ் ஆண்டனி சிசி. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்காங்க.